மக்களே வெல்கம் டு லக்ஷோ டெக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான இனிஷியேட் எடிட் தான் பண்ண போகிறோம். இப்படி பண்ணுறது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியேட் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரேஷியோ 9:60 வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஒரு 20 கிட்ட வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு அதையும் டிக் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிப் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக கட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டேக்குன்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்களோ அந்த பர்சனுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது நேம் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா டேக்குன்னு மட்டும் போட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணியிருக்க அளவு பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பிப் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டிங் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் இந்த இதை பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் வீடியோ பார்த்தீங்கன்னா அதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நல்லா இழுத்து விட்டுருக்கேன். ஐ மீன் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோ எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது அளவுக்கு பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அந்த சர்க்கிளை பார்த்தீங்கன்னா தேவையான அளவு இழுத்து விட்டுக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக அழகாக லுக்காக தெரியும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். 3 ஃபோட்டோ கிட்ட வரும். அதில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஒவ்வொரு ஃபோட்டோவாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் எடிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு பிசுறு தட்டுற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் எங்கிட்ட அங்கிட்டும் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஈஸியானது தான், நம்ம எடிட் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் சோம்பேறித்தனனால நான் இந்த மாதிரி பண்ணேன். நான் அவ்வளோதான், மித்தபடிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த லிரிக்ஸை பார்த்தீங்கன்னா நான் 3 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஃபோட்டோவுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கிறணும். ஒன்றுக்கு 2-3 தடவை பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா கரெக்டாக அந்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு ஆப்ட் ஆகுற மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுக்கணும். அதுவும் இல்லாமல் கட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கட் பண்ணணும். அதனால தான் நான் 3 பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துகிட்டு 3 ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டாக போட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கடன்னு ஓடிடும். ஸோ நம்ம எதுக்கு எதை கட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன்று முன்னாடி போயிடும், இன்னொன்று பின்னாடி வந்துடும். இந்த மாதிரி மிஸ்டேக் வந்துடும். அதனால தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பிளெண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் அந்த இதிலே செட் ஆயிரும். அதை இப்படியே கரெக்டாக வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தேவையான இடத்துல பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையான இடத்துல பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோ லைட்டாக பார்த்தீங்களா மேலே ஒரு மாதிரியும் கீழே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சர்க்கிளில் வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டன் ஏற்றிட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிற 2 ஃபோட்டோவுக்கும் நீங்கள் 3 ஃபோட்டோ தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆட் பண்ணுறது தான் நீங்கள் 30 செகண்ட் கூட வச்சுக்கலாம். நான் 20 செகண்ட் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு 3 ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் லாங் டிஸ்டன்ஸில் தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் டவுன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சர்க்கிளில் வச்சாச்சு. ஸோ இப்போ ரவுண்ட் ஷேப்க்கு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அப்படியே டிக் கொடுத்துருங்க. அவ்வளோதான், செம்ம சிம்பிளாகவே ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா எடிட் பண்ண போகிறோம். இப்போ லிரிக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்ஷாட் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்டு செட் பண்ணிவிட்டு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 20 வச்சுக்கிறேன் நான். 20 வச்சுட்டு நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஐ மீன் அந்த வீடியோ எடிட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இழுத்து விட்டுருங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம் பின்னாடியும் பேக்ரவுண்டு முன்னாடியும் பேக்ரவுண்டு அப்படின்னு நினைக்கலாம். இதை எடிட் பண்ணும்போது பாருங்கள் செம்ம லுக்காக வரும். இப்போ இது எல்லாமே நம்ம பண்ணிட்டோமா, அதுக்கு தேவையான அளவு அந்த டேக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்க்கு வச்சுக்கலாம். நம்ம இதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி 3 தான் கட் பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இப்போயும் கட் பண்ண போகிறோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். அதனால தான் இப்படி கட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுக்குவோங்க. பார்த்திங்கன்னா அந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த டேக் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அதை பார்த்திங்கன்னா கீழே மேலேயும் கொண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதையும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஆடுற மாதிரி இருக்கும், நமக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது ஸ்மூத்தாக வரணும். அதுக்காக பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதையே எனக்கு ரீசெண்டாக இப்போ தாங்க தெரிஞ்சிச்சு. சரி அதையும் நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக இழுத்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு மாதிரி முக்கோணம் மாதிரி வந்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கேன். அந்த இதை நீங்களும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதே மாதிரி ப்ராசஸ் தாங்க, அதே மாதிரி ப்ராசஸில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். நீங்கள் ஃபோட்டோ எங்கிட்டு மூவ் பண்ணனாலும் மூவ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடு மூவ் பண்ணுறேன் நான். ஸோ மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ஒரு மாதிரி
மாதிரி போகிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே செம லுக்காக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான டைப்லேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதுவே நம்ம ப்ளெயினாக நார்மல் வீடியோவாக வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு நல்லா வராத மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி பேக்ரவுண்ட் பிளாக் கலரில் வச்சுருக்கிறதுனால நம்ம மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியாது. ஆல்ரெடி பிளாக்கு, அதுவும் பிளாக்கு, அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. அதுக்காக தான் நம்ம பிளாக் கலர் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் செட் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். நீங்கள் ஒவ்வொருத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த ஸ்மூத்னிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அது கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்கும். அது வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா மெதுவாக வர மாதிரி இருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் இதை செட் பண்ண சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவுக்கு செட் பண்ணியாச்சு. இதிலே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் லாஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம் இருக்குது, அந்த இதையும் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ செம்ம அட்ராக்டிவாக வந்திருக்கும். நீங்கள் ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செம்ம லுக்காக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா செட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் வீடியோ அந்த மூவ் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு செட்டாக கரெக்டாக வந்துருச்சு. நான் ஆட் பண்ணுறேன் பார்த்திங்களா, இந்த இதை ஆட் பண்ணும்போது செம்மையாக இருந்துச்சுங்க. நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், பட் நல்லாவே ரிசல்ட் வந்துருந்துச்சு. இப்போ பாருங்கள் சாங்கை போட்டு விட்டதுக்கப்புறம் எப்படி லுக்காக இருக்குன்னு. இது எம்டியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இதுக்கும் நமக்கு ஐடியா இருக்குது, அதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல் வீடியோ போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தான் வரும் நமக்கு. நீங்கள் எந்த சைடு மூவ் பண்ணனாலும் மூவ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரே சைடே மூவ் பண்ணுறேன், பட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான டைப்பில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பார்த்திங்கன்னா மூவ் பண்ணும்போது உங்களுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் பிப் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஒன்று வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த இதை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அதையும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதையும் பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் பார்த்திங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அதை பார்த்திங்கன்னா -டிகிரியில் லைட்டாக குறைச்சிக்கோங்க. நான் 11 வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செம்மையாகவே இருக்கும். அந்த பாட்டுக்கும் அந்த லிரிக்ஸுக்கும் சூப்பராகவே அமைஞ்சிருந்துச்சு. இது மட்டும் எம்டியாக இருக்கு இல்லையா, மறுபடியும் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வெட்டிங்காக நான் பண்ணுற வீடியோ, அதனால தான் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். நீங்கள் கீழே எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நம்ம ஆமாம் டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வேறு ஏதாவது பர்சனுக்கு எடிட் பண்ணனாலும் எடிட் பண்ணிக்கலாம், நேம் போடனாலும் போட்டுக்கலாம், நிறைய டைப் இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவுக்கு மேலே கலர் பார்த்திங்கன்னா இந்த கலர் தான் வைக்கணுன்ட்டு இல்லை, நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா Black and White வச்சுருக்கேன். இப்போ வச்சுட்டு இதையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க அந்த ஃபோட்டோ அளவுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக எடிட் ஆகிடுச்சு. இதை சேவ் பண்ணிவிட்டு நீங்களே ஸ்டேட்டஸ் வைங்க. எப்படி எடிட் பண்ணிங்கன்னு உங்ககிட்டே கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.